முத்தையா மிகவும் துணிச்சலானவன். ஆனால் சினம்தான் என் பலம். கோபப்பட்டால்தான் நான் மதிக்கப்படுவேன் என்று நம்பினான். சிறிய விஷயத்திற்கே அவன் கோபம் காட்டுவான். வீட்டில் மனைவியிடம் கடுமையாக பேசுவான். வேலையிடத்தில் சக ஊழியர்களை அவமதிப்பான். இவர்கள் எல்லாம் என் கோபத்துக்கு பயந்துதான் இருக்கிறார்கள் என்று நினைத்தான். ஒரு நாள் ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. ஒரு கருத்து வேறுபாட்டில் முத்தையா கடும் சினத்துடன் பேசினான். கோபத்தில் கையை உயர்த்தி மேசையை அடித்தான். அந்த அடியில் மேசைக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் அவன் கைக்கு கடும் வலி ஏற்பட்டது. கையை பிடித்துக்கொண்டு வலியில் அமர்ந்தபோது அருகில் இருந்த ஒரு பெரியவர், சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைவிழையா தற்று. நிலத்தை கையால் அடித்தால் நிலத்துக்கா வலி? கைக்குத்தானே. நிலத்தில் அடித்தவன் கை வேதனையிலிருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனையிலிருந்து தப்ப முடியாது என்றார். அந்த வார்த்தைகள் முத்தையாவின் மனதில் ஈடியாய் விழுந்தது. நான் கோபத்தை ஆயுதமென நினைத்தேன். ஆனால் அதனால் காயப்படுவது யார்? நான் தானே என்ற சிந்தனை மனதுக்குள் ஓடியது. அன்று முதல் அவன் கோபத்தை விட்டுவிட முயன்றான். மெதுவாக பேசினான். பொறுமையை பழகினான். அவன் வாழ்க்கையில் அமைதி திரும்பியது. இழந்த மரியாதை மீண்டும் வந்தது.